சிஎம்னா சிஎம் மாதிரி நடந்துக்கணும். இந்த கொத்து பரோட்டா, வாத்துக்கறி, இந்த முட்டை பரோட்டாலாம் சொல்லக்கூடாது. பசங்களுக்கு என்ன தேவை? காலை டிஃபன் யார் கொடுப்பாங்க? இந்த காலத்துல காலை டிஃபன் பசங்க எவ்வளோ பேர் மயக்கப்பட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஆனா அது கொடுத்தது நம்ம முதலமைச்சர். நான் இப்போ கூட என் பேர் சொல்ல மாட்டேன், எங்க முதலமைச்சர். இது ஒரு அலை. அந்த அலையில இதுவாயிடுச்சு கண்டி. மற்றபடி தளபதி இப்ப எல்லாரும் தண்ணீர் விட்டு அழுகுறாங்க. ஏன் இந்த தப்பை நம்ம பண்ணோம்? அதான் சினிமா கவர்ச்சி எல்லாம் இப்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்ப நான் வெளிப்படையா சொல்றேன், வருத்தப்படுறாங்க. மீண்டும் வந்தா தேர்தல் இது மாற்றம் உண்டா? 234 தொகுதியிலும் டிவிக்கு தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு அது கனவு தான் காண முடியும். அந்த கனவு ஒரு வாட்டி பழிச்சிருச்சு, அடுத்த வாட்டி பலிக்காது. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நியூஸ் பிளிக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த பகுதிக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, அதாவது பெரம்பூருக்கும் குளத்தூருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பகுதிக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் பெரம்பூரில் 5 நிமிடம் பேசுனதுக்கே கொத்து பரோட்டா போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒருவேளை மறுதேர்தல் வந்தால் இங்கே யார் ஜெயிப்பான்றதை நம்ம அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காருன்னா, நான் 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அது ஒரு சிஎம்னா சிஎம் மாதிரி நடந்துக்கணும். இந்த கொத்து பரோட்டா, வாத்துக்கறி, இந்த முட்டை பரோட்டாலாம் சொல்லக்கூடாது. சிஎம்ன்றது எதுக்கு ஒரு தகுதியான பேச்சு பேசணும். தகுதி இல்லாம பேச்சு பேசக்கூடாது. தப்பு. அது அரசியல் எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசணும். சட்டசபையில அந்த மாதிரி பேசக்கூடாது. பொதுப்படியா கூட அந்த மாதிரி பேசக்கூடாது. நினைக்கிறதுனா தமிழ்நாடு கொந்தளி ஒரு சட்டமன்ற மாண்பை இழுக்கு செய்யற மாதிரி செய்யறாங்க. ஏன்னா உடம்பெல்லாம் மூளைன்னு சொன்ன ராஜாஜி உட்கார்ந்த ஒரு சட்டமன்றம், அது அறிஞர் அண்ணா அறிவுலக ஆசான் அவர் உட்கார்ந்த ஒரு சட்டமன்றம், எம்ஜிஆர் உட்கார்ந்த சட்டமன்றம், அந்த அம்மையார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் உட்கார்ந்த சட்டமன்றம், தமிழ்நாடுனா அது கலைஞர் தான் அப்படின்னு சொன்ன ஒரு உட்கார்ந்த சட்டமன்றம். அதே மாதிரி நம்ம முன்னாள் முதல்வர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் உட்கார்ந்த சட்டமன்றம். அந்த சட்டமன்றத்தில் ஏதோ ஒரு சினிமா கவர்ச்சியில், ஏதோ ஒரு மோகத்தில் இளைஞர்களுடைய, அதாவது ஒரு இளைஞர் சமுதாயத்தை அழிக்கணும்னு சொன்னால் அவங்களுடைய அறிவை முடக்கிற மாதிரி ஒரு செயலை செய்தாலும் போதுன்றான். வருங்காலம் அது ஏதுகாது. மாண்புமிகு முதலமைச்சர் ஆனது மறந்துவிட்டு ஒரு முதலமைச்சருக்குரிய தன்மையும் அந்த மாற்றமும் இருக்க வேண்டும். ஒரு முதலமைச்சர் எப்படி பேச வேண்டும், அவருக்கும் ஒரு நாளாந்தர பேச்சாளருக்கும் ஒன்றாகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடாது. ஏன்னா பொதுமக்களாகிய நாங்க என்ன திங்க் பண்றோம்னா, ஒரு முதலமைச்சர் இப்படி பேசலாமா? இந்த பேச்சு ஒரு ஆணவமான வார்த்தைன்னு தான் நாங்க யோசிக்கிறோம். ஆமா, எப்படின்னா சிஎம் என்ற ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஒரு மனுஷன் இப்படி விரோதமாவோ அல்லது பாமர மக்கள் மாதிரி அவங்களுக்கு சாதகமாவோ பேசுறது நாங்க விரும்பல. இத டீசரா பேசுறேன், முறையா பேசுறேன்னா அவர் பேச யாரும் காதுல வாங்கல. அவரு சினிமாட்டால பேசுறேன். ஓகேவா, ஏதோ படத்துல பேசுற மாதிரியே நம்ம எல்லாமே செஞ்சிருவோன்றது பேசிட்டா இருக்கண்டி. ஆனா முழுமையான யாரும் காது வாங்கல. ஒரு ஸ்டேட்டோடைய முதலமைச்சர் பாத்தீங்கன்னா, இந்த சினிமால பேசுற மாஸ் டைலாக், பஞ்ச் டைலாக் எல்லாம் சட்டமன்றத்திலயோ மேடையிலயோ, அதாவது அரசியல் மேடையிலயோ ஒரு மீடியாலயோ பேசக்கூடாது. அந்த கேட்டகரிக்கு ஏத்த மாதிரி தான் பேசணும். ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் போயிட்டு கிளாஸ் எடுக்கும் பொழுதோ, இல்ல கிளாஸ் டீச்சர் கிளாஸ் எடுக்கும் போதோ அந்த தியரியை பாத்தீங்கன்னா ஒரு ஃபன்னா கொண்டு போனா, அந்த ஃபார்முலா மேக்ஸா இருக்கட்டும், எந்த சப்ஜெக்டா இருக்கட்டும், சப்ஜெக்ட் ஓரியன்டா போகணும். அரசியல்னா அரசியல் ரீதியா போகணும், சினிமானா சினிமா ரீதியா போகணும். இது ஒரு பேட்டர்னா பாத்தீங்கன்னா ஒரு மாத்திர டோட்டலா. இது மக்களை இம்ப்ரெஸ் பண்ற விதமா இருக்கு. ஆனா அதை ஒரு ஃபன்னா தான் பார்க்க முடியுமே தவிர அது சீரியஸா பார்க்க முடியாது. இன்னொரு விஷயம், இந்த கொத்து பரோட்டா அப்படின்னு சொல்ற பாத்தீங்களா, கொத்து பரோட்டா நாமல் பரோட்டா பிச்சு 4 பக்கமே செதறி விட்டு அதுல ஒரு கொத்து போட்டு அதுல மசாலா தூவி அதை தானே கொத்து பரோட்டாங்க. நான் சொல்றேன், இப்ப குளத்தூர்ல பாத்தீங்கன்னா நலத்திட்டங்களை 4 பக்கமும் முன்னாள் முதலமைச்சர் பாத்தீங்கன்னா செதற விட்டுருக்காரு. அதாவது குளத்தூருக்குள்ள தெரியாதவங்க ஒரு நாள் டூர் போற மாதிரியே உள்ள வாங்க. அடிப்படை ஃபெசிலிட்டில இருந்து ஆரம்பிச்சு படிப்பு ஆகட்டும், அதாவது இப்ப அடிப்படை தேவைகள் என்ன, ஒரு நோயாளிகள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கான கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்
இங்க இருந்து சென்ட்ரல் ஜிஹெச்சுக்கோ இல்ல வந்து ஸ்டான்லிக்கோ போகக்கூடிய சூழ்நிலை இருந்ததை மாத்தி வெளியில இருக்கிற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரியார் நகர் என்ற ஒரு ஏரியாவை தேடி அந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் வந்து தேடி வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியிருக்காரு. மல்டி ஸ்பெஷாலிட்டியா மாத்திருக்கிறாரு. அனைத்து வந்து அந்த அந்த எப்படி சொல்றது, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஃபுல்லா வந்து டாக்டர்ஸ் வித் எக்யூப்மெண்ட்ஸோட வந்து சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த பெரியார் நகர் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நாளைக்கு இத்தனை நோயாளிகள் வந்து எண்ணற்ற நோயாளிகள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கு. பிளஸ் வயசானவங்க வந்து சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைண்டை பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறதுக்கு பார்க்கு. குளத்தூர் வந்து குளங்கள் நிறைந்த ஊர் தான் குளத்தூர். ஆமா. அந்த குளத்தை தூர்வாரி சுத்தி கரமேடை அமைச்சு அதை வந்து குளம் பார்க்கா உருவாக்கி வித் வந்து லைட்னிங் வண்ண லைட்னிங்கோட உருவாக்கி ஈவினிங்லயும் மார்னிங்லயும் வாக்கிங் போறதுக்கான ஒரு செட்டப் உருவாக்கி கொடுத்துருக்காரு. இதை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் ஒரு நாளைக்கு முடிஞ்சா நீங்க வந்து உங்க டீம். பயனடைகிறாங்க. ஆமாமா இல்ல நீங்க இவ்வளவு பட்டியலிடுறீங்களே, எப்படி தோத்த சார், இது முடியல. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பார்க் இது மட்டும் கிடையாது. ஒரு ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா படிக்கக்கூடிய பசங்க பிரைவேட்டுக்கு ஸ்கூலுக்கு ஒரு சிபிஎஸ்சி போர்டோ இல்ல வந்து ஒரு குளோபல் ஸ்கூலுக்கு ஈக்குவலண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல உருவாக்கி இருக்காரு. ஸ்ட்ரக்சரை மாத்திட்டாரு. நீங்க எந்த கார்பரேஷன் ஸ்கூல்னா இங்க லோக்கல்ல நீங்க போங்க, சும்மா ஜஸ்ட் வீடியோ ஷூட் பண்ணுங்க, எப்படி இருக்குன்றத மக்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க சத்தியமா. நான் பார்த்துட்டு மிரண்டு போயிட்டேன். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது என்ன பள்ளின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அரசு பள்ளி. பிரைவேட் பள்ளியில நான் கூட பிரைவேட் பள்ளியோ தான் நினைச்சேன். அது மிகப்பெரிய ஒரு பிரைவேட் பள்ளி போல இருக்குது, நிறைய ஃபீஸ் வாங்க போல சத்தியமா நினைச்சேங்க. உள்ள போய் கிட்ட வந்து பார்த்தாக்கா தெரியுது இது வந்து சென்னை மிடில் ஸ்கூலு, அதாவது நடுநிலை பள்ளி. இந்த ஸ்கூல் வந்து இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமா ஒரு பிரைவேட் ஸ்கூல் அளவு கட்டி கொடுத்துருக்காங்க. இதுல பிரைவேட் ஸ்கூலா இல்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூலா இப்படி இருக்குன்னா அரசு பள்ளி. அரசு பள்ளி. அரசு பள்ளி. அதாவது முன்னாள் சிஎம் இருக்கார் நம்ம சிஎம், அவர் வந்து எதிர்கட்சியா இருக்கும் போது வந்தார். வந்துட்டு ஸ்கூலை பார்த்தாரு. அது இது எப்ப கட்டுனது, ஒரு 30 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு. ஆனா நான் வரும்போது கண்டிப்பா நான் கட்டுவேன், இதை உங்களுக்கு கட்டி கொடுக்குறேன். ஆனா இவ்வளவு ஒரு பிரமாண்டமா கட்டுவார் தெரியாது. ஆச்சரியமான விஷயம் தான் இது. ஆனால் சொல்றேன், இதுக்கு இதோட சலுகை வந்து நிறைய சலுகை. ஆனா இதெல்லாம் இப்ப கிடைச்சல, அவருக்கு போது கிடைச்சிருக்கான். இப்ப கிடைச்சிருக்க முன்ன இருக்கும் போது தான் அந்த சலுகை 50 ரூபா ஃபீஸ். பசங்களுக்கு என்னென்ன தேவை, காலை டிஃபன் யாரு கொடுப்பாங்க இந்த காலத்துல? காலை டிஃபன் பசங்க எவ்வளவோ பேர் மயக்கப்பட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஆனா அது கொடுத்தது வந்து நம்ம முதலமைச்சர். நான் இப்ப கூட வந்து என் பேர் சொல்ல மாட்டேன், எங்க முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், அவர் தான் சொல்லுவாங்க. அவர் தான் அந்த டிஃபன் கொடுத்து எவ்வளவு பேர் வாழ்த்துறாங்க. எவ்வளவு பேர் பசார போறவங்களுக்கு அந்த சாப்பாடு கொடுத்து ஒரு ஆகாரம், பெரிய ஆகாரமா இருக்குது. நிறைய பேர் வாழ்த்துறாங்க. அது காலத்து பெரியதாலும் அன்னதானம் அது கொடுத்த யாரும் முன்னாள் முதல்வர். அவர் செஞ்ச காரியம் இன்னும் கூட இருக்கு. அவர் சொல்ல வேண்டிய எவ்வளவு நிறைய இருக்கு. ஆனா எங்க ஸ்கூல்ல பார்க்க வர எல்லா பேரும் சொல்லுவாங்க, நடத்தி கொடுத்தது சிஎம் தான், எங்களுக்கு தெரியும். ஆனா இவங்க எப்படிதான் மனசு மாறினாங்கன்னு ஆச்சரியமா வெறும் மந்திரங்கத்தை பண்ணிட்டாங்களா, அவர் வெத்தலை வச்சு பாத்துறாங்க. இது ஒண்ணுமே புரியல இந்த விஷயத்த. எங்க ஜனங்க எல்லாருக்கும் பிடிக்கும். யாரே பழைய சிஎம், அவர் சொன்னது செய்யறவரு, சொல்லாது கூட செய்வாரு. அவ்வளவு எல்லாம் செய்து தான். நம்ம இங்க சுத்தி வளர்த்துல பாத்தீங்கன்னா அந்த குளத்தூர் இந்த பக்கம் சரௌண்டிங் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா மண்டபத்துல இருந்து ஸ்கூல்ல இருந்து எல்லா வசதியும் ஆரோ வாட்டர் எந்த காலத்துல போட்டு கொடுத்தாங்க. ஆரோ வாட்டர் எங்க பசங்களுக்கு கிணத்து தண்ணி கிடையாது, மெட்ரோ வாட்டர் கிடையாது, ஆனா ஆரோ வாட்டர். எனக்கு புரியல எப்படி இந்த மனசு மக்களுக்கு மனசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா எனக்கு தெரியல. எப்படி மனசு மாறினாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க. இதுல ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வர்றவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் கேட்பாங்களாம். அந்த வாட்ச்மேன் சொல்லுவாரா 50 சொல்லுவாங்களாம். என்னது 50,000 சொல்லிட்டு கேட்பாங்க. 50,000 ரூபாய் இல்லைங்க, வெறும் 50 ரூபாய். இந்த 50 ரூபாய் தான் ஃபீஸா இந்த பள்ளி குழந்தைகளுக்கு. பாருங்க, இந்த மாதிரி ஒரு பள்ளி, நான் ஓப்பனா சொல்றேன், இந்த மாதிரி ஒரு அரசு பள்ளி எங்கேயாவது நீங்க காட்டுங்க, நான் ஒத்துக்கிறேன். இப்ப குளத்தூர்ல மு.க. ஸ்டாலின் இவ்வளவு தோத்துருக்காரு, அது எப்படி பாக்குறீங்க? அந்த மக்களுடைய ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை தான் பாக்குறோம். ஜனங்க வந்து மாற்றம் வேணும்னு சொன்னாங்க. இப்ப மாற்றத்துக்கான இது கிடைச்சிச்சா? இல்ல, எல்லாமே அதே மாதிரிதான் இருக்கு. ஏதோ மாறுற மாதிரி தெரியல. ஏன்னா இப்ப அவங்க இதுலயும் வந்து லஞ்சம்லாம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு அலை. அந்த அலையில வந்து இதுவாயிடுச்சு கண்டி. மற்றபடி தளபதி இப்ப எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. ஏன் இந்த தப்பை நம்ம பண்ணோம் சொல்லிட்டு அழுகுறாங்க. இன்னைக்கு தேர்தல் நடந்தா கூட 1,00,000 ஓட்டுல ஜெயிப்பார் அவரு. ஜனங்க அந்த அளவுக்கு இதுவாகி போயிடுச்சு. ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஆமா, என்னடா இப்படி பண்ணிட்டோமே, ஒரு பெரிய தலைவரை நம்ம இந்த மாதிரி தோக்கடிச்சிட்டோமே சொல்லிட்டு அவர் இது வந்து பெருமையா சொல்றாரு. பெருந்தலைவர் காமராஜரை வந்து விருதுநகர் சீனிவாசன் தோக்கடிச்சிட்டாரு. ஜெயலலிதாவை சுகுவானம் தோக்கடிச்சிட்டாரு. இந்திரா காந்தியை தோக்கடிச்சாங்க. ராஜநாராயண தோக்கடிச்சாரு. பெரிய பெரிய தலைவரெல்லாம் தோத்துருக்குறாங்க. தோல்வின்றது எல்லாருக்குமே சகஜம். என்ன தோக்காத இது கிடையாது. என்ன
அவரை மாதிரி யாரும் தலைவர் அவரை மாதிரி தியாகம் யாரும் பண்ணலை. கல்யாணம் ஆன 3 மாசத்துல ஜெயிலுக்கு போய் 1 வருஷம் ஜெயிலில் இருந்தார். என்ன அதான் மறுபடியும் அவர் இங்கே நின்னாருன்னா ஜனங்க ஒரு நாளும் இதை பற்றி தான் எந்த நேரமும் அவரை பற்றி தான் நினச்சிருக்குது. என்னடா என்ன ஆமாம் தலைவர் பெரிய தலைவரை தோக்கடிச்சிட்டுமே இந்த வருத்தம் ஜனங்களுக்கு இருக்குது. கொளத்தூர் மக்கள் வெக்கப்படணும் சார். நான் ஓப்பனாக சொல்கிறேன், வெளிப்படையாக சொல்கிறேன். நான் கொளத்தூர் மக்கள் ரொம்ப வெக்கம் வேதனைப்படணும். அந்த அளவுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அதான் சினிமா கவர்ச்சி தான், சினிமா கவர்ச்சி எல்லாம் இப்போ ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்போ நான் வெளிப்படையாக சொல்கிறேன், வருத்தப்படுறாங்க. மீண்டும் வந்தா தேர்தல் இது மாற்றம் உண்டாகும். அவங்க வந்து இப்ப நாங்க போய் கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, நாங்க போற இந்த ஒரு ஓட்டுலயா வந்து தலைவர் வந்து மு.க. ஸ்டாலின் தோத்துற போறாரு அப்படின்ற ஒரு எண்ணத்துல நாங்க போட்டோம். ஆனா இந்த மாதிரி நடக்கும்னு நினைச்சு பார்க்கல. மக்கள் இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். ஆமா, நாட்டுக்காக நிறைய செஞ்சாரு. இதை விட யார் செய்வா? செஞ்சவரே இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இந்தியாவிலே முதல் குடிசை மாற்று வாரியம் கொண்டு வந்தது கலைஞர். இந்தியாவிலே முதல் நியாய விலை கடை கொண்டு வந்தது கலைஞர். பஸ்ஸுங்களை தேசியமயமாக்குனது கலைஞர். கிராமத்துக்கெல்லாம் கரண்ட் வந்தது, அதெல்லாம் கலைஞரால தான் வந்தது. இதெல்லாம் வந்து தெரியாது. என்ன ஒரு காலத்துல குடிக்கிறதுக்கு இந்த ஊர்லயே 2 வீட்டுல தான் கரண்ட் இருந்தது. ஆமா, இந்த ஊர் இவ்வளவு பெரிய ஊர், 2000 வீடு இருக்கிற ஊர்ல 2 வீட்டுல தான் கரண்ட் இருந்தது. இன்னைக்கு என்ன ஆச்சு? இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. பெண்கள் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்கும் போது குழந்தைங்க அழுதா பால் கொடுக்கணும் இல்லைங்களா, அதுக்கு தனியார ஏசி, பிரம்மாண்டமான கல்யாண மண்டபம். அதை காட்டிலும் பெரியார் நகர் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சிவியரா ஆக்ஷன் எடுக்கிறாங்க எல்லாத்துக்குமே. அந்த அளவுக்கு நம்ம ஸ்டாலின் ஐயா செய்தது எல்லாமே அவர் செய்ததை மறக்கவே முடியாது. 100% கொளத்தூர் தொகுதியில வெரி வெரி குட். எஸ். ஆனா மக்கள் என்ன பண்றாங்க? மக்கள் தான் பரிதாபம், அவங்களுடைய சூழ்நிலை பரிதாபம். அவ்வளவுதான். இப்போ ரீ எலெக்ஷன் நடந்தா யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் தான் வருவார். எப்படி சொல்றீங்க ஸ்டாலின் தான் வருவாருன்னு? அவர் எல்லாம் போன வாட்டி செஞ்சதை விட போன 5 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதை விட இந்த வாட்டி அதிகமா செஞ்சிருக்கு. ரீ எலெக்ஷன் உண்டா கன்ஃபார்ம் சார். மக்கள் வெக்கப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, துக்கப்படுறாங்க, துயரப்படுறாங்க, துன்பப்படுறாங்க. அன்றாட அவங்க வாழ்க்கைய போச்சு. தமிழ்நாடு ஆகட்டும் கொளத்தூர் ஆகட்டும் ரீ எலெக்ஷன் வச்சா இந்த சூழ்நிலைக்கு ஏன்னா இது வரைக்கும் 80 நாள்ல எதுவும் பண்ணதும் கிடையாது. சரி, சொன்னதையும் எதையும் செய்யல. மற்றபடி முதலமைச்சரும் ஒரு அறிக்கையும் இதுவரையும் எதுவும் கொடுத்ததாகவும் இல்லை. அதனால ரீ எலெக்ஷன் வந்தா மீண்டும் முன்னாள் முதலமைச்சர் அவர்களே வரத்துக்கு பெருவாரியான வாய்ப்புகள் இருக்கு. அந்த 6 தொகுதி கண்டிப்பா திமுக வெல்லும். அந்த அளவுக்கு ஜனங்க மத்தியில 24 தொகுதியிலும் இப்ப எலெக்ஷன் வந்துச்சுன்னா திருப்பி ஒருவேளை திமுக ஆட்சினா கண்டிப்பா ஆட்சி பிடிக்கும். 100% திமுக தான் வெல்லணும்னு உறுதியா சொல்றீங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இல்ல எங்களுக்கு இன்னொரு சான்ஸ் வந்துச்சுன்னா போன 170 வச்சோம், இந்த வாட்டி 234 ஜெயிப்புன்னு சொல்றாங்க. இதுதான் ஒரு ஆணவமான வார்த்தைன்னு சொல்ல. ஆணவமான வார்த்தை. நானும் இருக்காது. கண்டிப்பா இருக்காது. சரி, எதை வச்சுமா திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு இவ்வளவு கான்பிடன்ஸ் சொல்றீங்க நீங்க? ஏங்க, நானும் வந்து 18 வயசுல இருந்து இதுவரையிலும் திமுகவை தவிர எதுக்கும் ஓட்டு போட்டதே இல்லை. அதனுடைய சூழ்நிலை, அதனுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் நாட்டுக்காக அர்ப்பணிச்ச ஒரு சூழ்நிலை தான் எனக்கு தெரியுது. ஆமா, எங்க ஃபேமிலிக்கும் அதுதான் தெரியுது. அதனால திமுக தான்ன்ற ஒரு கான்பிடென்ட்டா என்னால சொல்ல முடியும். இப்போ வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு விஜய் அலைன்னு சொல்லிட்டு ஒரு வேவ்ஸ் ஒன்று வீசுச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா மற்ற கட்சியோடைய தீவிர விசுவாசிகளுடைய வாரிசுகள், அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த தாவேக்காக்கு ஓட்டு போட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அது வந்து ஒரு சினிமா மேல இருக்க மோகமும் ஒரு நடிகர் மேல இருக்கக்கூடிய ஒரு ஆர்வமும் அந்த ஈடுபாடும் வந்து அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். இப்ப ஓட்டு போட்டவங்களே நல்லா சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு சில படிச்ச இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. இந்த 60 நாள் ஆட்சியோடைய அவல நிலையை பாக்குறாங்க. சோசியல் மீடியால வந்து ஆக்டிவா தான் இருக்கிறாங்க எல்லாருமே. வரக்கூடிய நியூஸா இருக்கட்டும், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த கட்சிக்காரங்க பண்ற விஷயங்கள், நியூஸஸை பார்த்து பல விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுடைய இப்ப கரண்ட் ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா எந்த சூழ்நிலை இருக்குன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு ஆளுமையா ரன் பண்ண முடியாத ஒரு ஆளுகிட்ட அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மாட்டிக்குச்சு அப்படின்ற ஒரு திங்கிங்ல தான் இந்த இளைஞர்கள் வந்து ஒரு 50% ஆஃப் மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த தாட்ல மாறிட்டாங்க. இதான் உண்மை. பேலன்ஸ் இருக்க 50% வந்து தூங்குறவங்களும் எழுப்பிடலாம், இந்த தூங்குறமா நடிக்கிறவங்களை எழுப்பவே முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. என்ன நடந்தாலும் டிவிக்கே தான், நாங்க வந்து விஜய் அண்ணாவுடைய தம்பி தங்கச்சி
அந்த பொண்ணு ரேஞ்சில் இருக்கவங்க கூட பாத்தீங்கன்னா தன்னை வந்து பொண்டாட்டி, நான் என்னுடைய புருஷன் அவரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரொம்ப வல்கரா பேசக்கூடிய சூழ்நிலை தான் உருவாக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி கேரக்டர்ஸை வந்து திருத்த முடியாது. எப்படி நாய் வாழை நிமித்த முடியாதோ அந்த மாதிரி கேரக்டர்ஸை வந்து நம்ம திருத்த முடியாது. இதுதான் உண்மை. இப்ப வந்து இந்த மாதிரி சூழ்நிலை வரும்பொழுது அந்த வார்த்தைகள் வருது பாத்தீங்களா, 234 தொகுதியிலும் டிவிக்கு தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு, அது வந்து கனவு தான் காண முடியும். அந்த கனவு வந்து ஒரு வாட்டி பழிச்சிருச்சு, அடுத்த வாட்டி வந்து பழிக்காது. வாய்ப்பு இல்ல. எல்லாம் வந்து கண்ணை விழிச்சிட்டாங்க, சிந்திச்சு செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க. சொல்றாங்களே இதுக்கப்புறம் வந்து யாரும் வரதுக்கான வாய்ப்பே எதிர்கட்சியே இருக்காது, ஒன்லி டிவிக்கே தான் இருக்கும்னு சொல்றாங்க. அதை பத்தி சொல்லப்ப சரி ஒண்ணு அதெல்லாம் சும்மா சார், அதெல்லாம் சும்மா ஒன்னையும் தெரியாதால. இந்த ஒன்னும் இல்ல, அவர் போட்டுக்கிறாரு மந்திரி சபை. அந்த மந்திரி சபையில யாருக்கு என்னென்ன பொறுப்பு, அந்த மந்திரிங்க பேரை சொல்லு. வேற ஒன்னே வேணாம். நீ 107 பேரு கூட சொல்ல தேவையில்ல. 107 பேரு சொல்ல தேவையில்ல. யார் மந்திரி, யார் என்னென்ன பொறுப்புல இருக்கிறாங்க அதை மட்டும் சொல்லு, பேப்பர் இல்லாம. ஒரு சினிமா தலைவன் முதலமைச்சரானா ரசிகர் மன்றம் தான் சார். ஒரு நல்ல தலைவன் உருவானாதான் வருங்கால தலைமுறை வந்து மேல வரும் சார். இப்போ வந்து நம்ம எப்படியோ எடுத்துன்னு வந்து மேல வச்சாங்க, கொஞ்சம் கொஞ்சமா கீழே வருது. இது வந்து இவங்க ஏதோ இன்ஸ்டாகிராம் ஏதோ சொல்றாங்களே, அதுல போட்டு வந்துட்டு தான் இவங்க சரிங்களா. அதனால வந்து அவ்வளோ ஒன்றையும் வந்து இவங்க ஒன்றையும் பண்ண போறதில்ல, பண்ண மாட்டாங்க. அது வந்து எது நடக்குமோ அது நடந்தா இருக்குது, நடக்கும், அப்படிதான் நடக்கும். எந்த ஆட்சி வந்தாலும் இப்படிதான் இருக்கும். இது வந்து வெளியூர் இல்லை, சவுதி அரேபியா அங்கெல்லாம் வந்து தப்பு செஞ்சா எதோனா கேட்பாங்க, செய்வாங்க. இங்கெல்லாம் வந்து எந்த தப்பு செஞ்சாலும் இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டு போயின்னே இருப்பாங்க. இதுதான் உண்மை. அதனால வந்து இவங்க இப்படி செய்வாங்க அப்படி செய்வாங்கன்னு யாருமே என்ன செய்வாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. எது நடக்குமோ அது நடக்கும். மாற்றம் கேட்டாங்க, மாற்றத்துக்கு நிறைய அவர் மாற்றமா கொடுத்துட்டாரு. அந்த மாற்றத்தை மக்கள் இதுக்கப்புறம் விரும்ப மாட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாற்றம், இப்ப விஜய் கொடுத்த மாற்றத்துல எந்த மாற்றம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? எதுவுமே மாற்றம் மாறின மாதிரி இல்லையே, பேர் மட்டும் தான் மாறி இருக்கு. சிஎம் சார் செஞ்ச, முக ஸ்டாலின் சார் செஞ்சதான் பேரை தான் மாத்திருக்காரு, எந்த இதுவுமே மாறலையே. இப்ப இங்க ஒரு கரண்ட் பிரச்சனைக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அமைக்கிறாங்க EB டிபார்ட்மெண்ட். ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெக்வஸ்ட் போட்டு அது வந்து இப்ப இன்டென்ட் ரைஸ் பண்ணி PO ரைஸ் பண்ணி அது வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு ஒரு அந்த சார்ஜிங் போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலகட்டங்கள் 6 மாசம். இவர் வந்து வித்தின் ஒரு 30 டேஸ்க்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஓப்பன் பண்றாரு. அது DMK ஆட்சியில் அந்த ஆட்சியாளர்களுடைய தலைமையேற்று நடந்த விஷயத்த இவங்க வந்து அந்த எக்ஸிக்யூட் பண்ற லெவல் ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து இவங்க நேரம் ஜெயிச்சிட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண மாதிரி கணக்கு காமிக்கிறாங்க, ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. ஆல்ரெடி பண்ண சிஸ்டத்தில் வந்து கல்வெட்டை உடைக்கிறது, அவங்க பேரை மறைக்கிறது, ஃபோட்டோவை வந்து பிரிக்கிறது, இதெல்லாம் நல்லாவா சார் இருக்கு? யாரோ போட்ட பேஸ்மெண்ட்டுக்கு வீடு கட்டி குடுத்தனம் பண்றதுக்கு இவங்க வராங்க. இதை எப்படி மக்கள் ஏத்துக்கிறாங்க? இது சுத்தமா எங்களை மாதிரி ஆட்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இதே வந்து இதுக்கு முன்னாள் முதல்வர் இருந்தார் சார், தளபதி. அவர் வந்தார் சார், முக ஸ்டாலின் சார். அவர் என்ன பண்ணாரு, முன்னாடி போட்ட நல்ல திட்டங்களை எதனா எடுத்தாரா? அம்மா உணவுன்னு இருந்தது, கை வச்சாரா? வைக்கல. இப்போ இந்த அவர் வந்து உட்காந்து என்ன பண்ணாங்க, இவங்க யார் போட்டோ எடுத்து விட்டாங்க? இப்போ முதல்வர் முன்னாள் நடிகர் மாத்திட்டாங்க, போட்டோவை மாத்திட்டாங்க. தலைவர் தொட்டாரா? அந்த போர்டு ஆட்சிக்கு வந்த முதல்ல வந்த உடனே மதுரை வாயில போர்டை தொட்டான் ஒருத்தன், உடனே அரெஸ்ட் அந்த போர்டை போட்டு வச்சாரு. அவரு தான், அவங்க தான் உண்மையான தலைவருங்க சார். அதான் சொல்றேன், இனிமேல் வந்து கஷ்டப்பட வேண்டிய கஷ்டம் பட்டு நிற்க வேண்டியதுதான். எலெக்ஷன் வந்தா காலி, டோட்டல் காலி.